இன்னைக்கு லீவு. ஆனாலுமே கொஞ்ச நேரம் கூட தூங்க முடியல. ஏன்னா, இன்னைக்கும் காலையில சீக்கிரமே எந்திரிச்சு வேலையெல்லாம் பார்த்தாச்சு. மீன் தான் வாங்கினேன். மீன் குழம்பு வச்சுட்டு, மீன் பொரிச்சுட்டு, சாப்பாட்டெல்லாம் வடிச்சாச்சு. இவ்வளோ வேகமா சமைச்சுட்டு எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வயலுக்கு தான். ஏன்னா 2 வாரம் ஆச்சு நம்ம வயலை போய் பார்த்து. மருதறிக்கு போனதுக்கப்புறம் நம்ம போய் பார்க்கவே இல்லை. மாமனார் மட்டும்தான் பார்த்துட்டே இருக்கிறாங்க. சரி இன்னைக்கு உரத்த போட்டு விட்டுலாம் லீவோட அப்படின்னு நாங்கள் கிளம்பியாச்சோம். நம்ம கிளம்புறது மட்டுமா, அந்த பிள்ளைங்கள கிளப்பி அவங்களுக்கு பால் ரெடி பண்ணி, அவங்கள மேக்கப் பண்ணி குளிக்க வச்சு, அது தனியான ஒரு வேலை. அதுக்கப்புறம் அவங்களையும் என்ன பண்ணியாச்சு, அம்மா வீட்டுக்கு கிளப்பி விட்டாச்சு. மழை வேற விட்டு விட்டு வந்துகிட்டே இருந்துச்சா, இன்றைக்கி உரம் போட போகிறோம் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அது வேறு ஒரு பக்கம் வேதனையாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம போகிற நேரம் ஃபுல்லாக எப்பயுமே மழையாக தான் இருக்கும். மருந்தடிக்க போகும்போதும் சரியான மழை. அதனால் எதுவுமே மருந்து கேட்கவே இல்லை. சரி அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்களாம் ஒரு வழியாக கிளப்பி விட்டாச்சு அம்மா வீட்டுக்கு. நம்மளும் அப்படியே சாப்பாடெல்லாம் பேக் பண்ணிட்டு கொஞ்சம் செடி இருந்துச்சா, அதை போய் நடுவோமேன்னு சொல்லிட்டு நட்டுக்கிட்டு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா சரியானபடி மழை அப்படி விழுந்துருச்சு. அதோடு என்ன பண்ணுறது, எடுத்தண்டாம் ஒரு ஓட்டம் அப்படின்னு கிளம்பியாச்சு. ஏன்னா சரியான மழை சரசரன்னு வந்துருச்சு. அப்புறம் என்ன, இப்படியே லேட் ஆகிட்டே இருந்துச்சு. எப்படியும் வீட்டை விட்டு கிளம்பும்போது மணி 10 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. சரி இதோட கிளம்பிடுவோம்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் கிளம்பியாச்சு வயலுக்கு. இப்படி இருக்குது, போகிற வழியாச்சும் மழை இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு கடவுளை வேண்டிக்கிட்டே போயிட்டே இருந்தோம். ஆனால் போகிற வழியில் ஃபுல்லாக தூத்த விழுந்துக்கிட்டே இருந்துச்சு. வண்டியோட ஓட்ட முடியல, அந்தளவுக்கு மழை பெஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. சரி இன்றைக்கி ஒரு வழியாக கிளம்பியாச்சு. கிளம்புனதோட உரத்தை போய் வீசிட்டு வந்துடணும் அப்படின்னு ஒரு நோக்கத்தோட கிளம்பிட்டோம். எவ்வளோ வேலை பார்த்தாலும் நம்ம கிளம்புறதுக்கு தான் லேட் ஆகுது. நம்ம கிளம்புறது ஒரு சிம்பிளாக ஒரு சேலை கட்டி கொண்டு போய் போட்டுட்டு போகிறது, அதுக்கே இவ்வளோ லேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு திட்டு வாங்கிட்டு தான் அதுவும் கிளம்புற மாதிரி இருக்குது. பெரிய மேக்கப் பண்ணிட்டு மேக்கப்பில் பாருங்கள் ஒரு மேக்கப் இருக்காது. ஆனால் நான் கிளம்புறதுக்கு லேட் ஆகுதுன்னு திட்டு வாங்கிட்டு தான் கிளம்புற மாதிரி இருக்கும். சரி அப்படின்னு அடித்து பிடிச்சி ஒரு வழியாக கிளம்பியாச்சு. போகும்போது ஃபுல்லாக வயலை தான் பார்த்துட்டே போனோம். நம்ம ஊரில் விளைஞ்சிருமா அந்த ஊரில் விளைஞ்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, நம்ம ஊரை விட நம்ம போகிற வழியில் இப்படிலாம் பயிரெல்லாம் ஒரு மாதிரி கருகி போன மாதிரி இருந்துச்சு. ஏன்னா இந்த வருஷம் விளையுமா அப்படிங்கிறதே ஒரு டவுட்டாக இருந்துச்சு. நாங்கள் இந்த வருஷம் உரம் போடணுமா அப்படின்னு நான் கேட்டுகிட்டே போயிருந்தேன். பரவாயில்ல என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு உரத்தை வாங்குறதுக்கு கடைக்கு போயாச்சு. உரம் வாங்குற கடையில் மட்டுமே எப்படியும் 1 மணி நேரம் உட்காந்துருப்போம். ஏன்னா அங்கே போனதுக்கப்புறம் மழை பெஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. நீங்கள் உட்காந்துருங்கப்பா, இப்போ உரத்திட்டு போனால் எல்லாமே மழையில் கரைஞ்சி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை உட்கார சொல்லிட்டாங்க சேரை போட்டு. அதோட நாங்களும் உட்காந்துட்டு எப்படா விரிக்கும்னு ஒரு வழியாக 1 மணி நேரம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் உரத்தை தூக்கிட்டு கிளம்பி வயலுக்கு போயாச்சு. வயலுக்கு போனோன்னே அங்கே மழை இல்லை, அந்தளவுக்கு மழை இல்லை. ஆனால் தண்ணிலாம் கம்மாயில் உள்ள தண்ணிலாம் பாய்ச்சி நம்ம வயல் நல்லாவே இருந்துச்சு. மாமனார் மட்டும் இது களை எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு கேட்காதீங்க. நானும் அது இப்போ வீடியோ எடுத்துகிட்டு நானும் களை தான் எடுத்துக்கிட்டு இருந்தேன். அப்புறம் நம்ம வர வழியில் ஒரு புளிய மரம் இருக்குன்னு சொன்னால் அந்த இடம் ரொம்பவே எனக்கு பிடிச்ச இடம். ஏன்னா அங்கே தான் அதிகமாக நிழல் இருக்கும். அப்படியே ஒரு வழியாக உரத்தெல்லாம் வீசிட்டு நம்மளும் ஐயோ அப்பான்னு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.